அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிராய்லர் சிக்கனை பத்தி. பிராய்லர் கோழிகளுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் குடுக்குறாங்க. அதனால பெண்கள் சீக்கிரமா பூப்படைறாங்க. அதாவது சீக்கிரமா வயசுக்கு வராங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த கோழிகளுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் தராங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப அதிகமா தராங்க. இதனாலேயும் நமக்கு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி பிராய்லர் கோழிகள் சாப்பிட்றவங்களுக்கு கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்ப்போம். ஹார்மோன்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டீராய்டு ஹார்மோன், இன்னொன்று பெப்டைடு ஹார்மோன். growth ஹார்மோன் ஒரு பெப்டைடு ஹார்மோன், அதாவது புரதத்தால் செய்யப்பட்ட ஒரு ஹார்மோன். இதை மெடிசனாவோ இல்லை உணவில் கலந்தோ எடுக்க முடியாது. ஏன்னா மற்ற புரதங்களை நம்ம உடல் ஜீரணிக்கிற மாதிரி ஹார்மோன்களும் ஜீரணிக்கப்படும். இதனால தான் இன்சுலின் ஹார்மோன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுக்கப்படுது. ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷனோட விலை 300லேருந்து 600 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கோழிக்கும் தினமும் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும். ஸோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால பண்ணையாளர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. மேலும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பிராய்லர் கோழிகள் மற்ற கோழிகளை விட நேச்சுரலாகவே வேகமாக வளரக்கூடியது. ஏன்னா இவை செலக்டிவ் ப்ரீடிங் முறையில் உருவாக்கப்பட்ட கோழிகள். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் வளர்ச்சி காரணமாக கோழிகளுக்கு சிறந்த தீவனம் வழங்கப்படுகிறது. அதாவது கோழிகளுக்கு எவ்வளவு புரதம் தேவை, எவ்வளவு மாவுச்சத்து தேவை, எவ்வளவு விட்டமின் தேவைன்னு பார்த்து பார்த்து தீவனங்கள் உருவாக்கப்படுகிறது. அதனால் உயிரியல் ரீதியாக பார்த்தாலும் பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் கோழிகளுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்கறது சாத்தியமில்லாத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் கோழிகளுடைய ஹார்மோன்களும் நம்மளுடைய ஹார்மோன்களும் வெவ்வேறுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் பெண்கள் சிறு வயதில் பருவம் அடையிறதுக்கும் பிராய்லர் கோழிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சியில் வெஜிடேரியன் உணவுகள் சாப்பிட்ட குழந்தைகளும் நான் வெஜிடேரியன் உணவுகள் சாப்பிட்ட குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே வயதில் தான் பருவம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது சிக்கன்களுக்கு பண்ணையில் கொடுக்கப்படக்கூடிய ஊசி என்ன ஊசி அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உண்மையில் கோழிகளுக்கு பண்ணைகளில் ஊசி வழங்கப்படுகிறது. அது என்ன ஊசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி கோழிகளுக்கும் நோய் நொடி வராமல் இருக்க தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. ஸோ பெண்கள் பருவமடைகிறதுக்கும் இந்த ஊசிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உலகம் எங்கும் பார்த்திங்கன்னா பெண்கள் பருவமடையும் வயது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கும் அதிக அளவில் உணவுகள் கிடைப்பது தான். பெண்களுடைய கலோரி இன்டேக் அதிகமாயிட்டே வருது. ஸோ பெண் குழந்தைகளுக்கு சத்துள்ள ஆகாரங்களை கொடுப்பதும் நொறுக்கு தீனிகளை தவிர்ப்பதும் முக்கியம். முக்கியமாக சிப்ஸு, பிஸ்கெட்ஸ், பீஸா மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவிர்ப்பது அவசியம். இப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் கோழிகளுக்கு வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வழங்கப்படுகிறது. அதுவும் அளவுக்கு அதிகமாகவே வழங்கப்படுகிறது என்பது வருத்தத்திற்குரிய ஒரு உண்மை. நமக்கு ஏதாவது கிருமி தொற்று ஏற்பட்டால் நம்ம எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோமோ அப்படியே கோழிகளுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பண்ணையில் குறைந்த இடத்தில் நிறைய கோழிகளை வளர்க்கும் போது ஒரு கோழிக்கு தொற்று ஏற்பட்டால் மற்ற கோழிகளுக்கும் அது பரவும் அபாயம் உள்ளது. அதனால் கிருமி தொற்று இல்லாத மற்ற கோழிகளுக்குமே ஆன்டிபயோட்டிக் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பண்ணையாளர்கள் ஒரு படி மேலே போய் கோழிகளின் தீவனத்திலேயே தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் விதிமுறைப்படி ஒரு கோழிக்கு தொற்று ஏற்பட்டால் கால்நடை மருத்துவரை அணுகி அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். பட் பலர் இந்த விதிமுறையை கடைபிடிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி ஆன்டிபயோட்டிக்ஸை நிறுத்திட்டா நமக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னால எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கும்போது எஸ்பெஷலி ஸ்பைஸ் எல்லாம் போட்டு சமைக்கும்போது அதில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் உடஞ்சி போயிடும். அதனால் நமக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஆன்டிபயோட்டிக்னால இப்போ இமீடியட்டாக நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது ஆன்டிபயோட்டிக்கால் அழிக்கப்பட முடியாத ஒரு சில பாக்டீரியாக்கள் உருவாகலாம். இதை தான் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாக்களால் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே ஃப்யூச்சரில் ஆபத்து வரத்துக்கான சான்சஸ் உண்டு.
ஸோ பண்ணை உரிமையாளர்கள் கொஞ்சம் சமூக அக்கறையோட தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறத நிறுத்தணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அப்போது நாட்டுக்கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்படுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழிகளும் பண்ணையில் வளர்க்கப்படும் போது கிட்டத்தட்ட இந்த கோழிகளை மாதிரி தான் அந்த கோழிகளும் வளர்க்கப்படுகிறது. அதனால் நாட்டுக்கோழிகளும் ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ கோழிகள் அல்ல. இப்போது கேன்சர் டாபிக்கு வருவோம். கோழியாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் பீஃபாக இருந்தாலும் எந்த கறி வகையாக இருந்தாலும் அதை சமைக்கும்போது கிளைகோடாக்சின் மற்றும் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு ஒரு சில கேன்சரை உண்டாக்கக்கூடிய காரணிகள் வெளியாகிறது. இந்த காம்பவுண்ட்ஸ் கறியை தீயால் சுட்டு சாப்பிடும்போது, அதாவது பார்பிக்யூ, கிரில்லிங் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது அதில் இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஆனால் நம்ம வீட்டில் குழம்பா செய்யும்போது இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இது எல்லா கறிக்கும் பொருந்தும். பிராய்லர் சிக்கனாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ பிராய்லர் சிக்கனால் கேன்சர் எல்லாம் வராது. ஸோ நம்பி தைரியமாக சாப்பிடுங்க. பிராய்லர் கோழி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷன். எல்லாராலையும் நாட்டுக்கோழியை வாங்கி சாப்பிட முடியாது. பிராய்லர் சிக்கனும் நல்லது தான், நம்பி சாப்பிடுங்க. அப்போ பிராய்லர் சிக்கனுக்கும் நாட்டுக்கோழிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதோட ஊட்டச்சத்தில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நாட்டுக்கோழி தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.